வெளிப்படையான மனிதர். எதா இருந்தாலும் வந்து அவர் கோவப்படுறாருன்னா கோவம் வரும். மனுஷனுக்கு வந்து கோவத்தை மறைக்கிறது வந்து மறைக்கலாம் எல்லாரும். இவர் மறைக்க மாட்டார் கோவத்தை. தப்புன்னா தப்புன்னு சொல்லுவார். அவருடைய மரணத்திலே நீங்கள் அதை பார்த்துருந்துருக்கலாம். மரணத்து ஊர்வலம் வருது, எல்லாரையும் வந்து கேள்விகள் கேட்குறாங்க நிற்கிற மக்களை. எல்லாரும் ஒரு பர்சனல் விஷயத்த சொல்கிறாங்க கேப்டன்கிட்ட. என் பொண்ணு வயசுக்கு வந்தது, சடங்கு பண்ணுறதுக்கு காசு இல்லை, நான் ஆஃபீஸில் போய் கேட்டேன், காசு கொடுத்தது அந்த தெய்வம் தான். அடிக்கடி சொல்லுவார், ஏன் சிங்கப்பூர் ஏன் சுத்தமாக இருக்குது, நம்ம ஊர் ஏன் இப்படி இருக்குது, சென்னை ஏன் இப்படி இருக்குது, நம்ம மேலே தப்பு இருக்குது, ஆனால் அரசாங்கத்து மேலேயும் தப்பு இருக்குது, ஏன் நம்மளால் முடியாதுன்னு சொல்கிறீங்க, முடியாதுன்ற வார்த்தை முட்டாள்களுக்கு சொந்தம்னு இருக்கு. இந்த மாதிரி செய்யணுங்கிறது பிறவிலே உங்க கூட ஒட்டிகிட்டு இருந்தால் தான் வரும். இன்றைக்கி என்ன அங்கே போய் பார்த்தீங்கன்னா கேப்டன் கோயிலில் இன்றைக்கும் வர்றவங்க அத்தனை பேருக்கு வந்து சாப்பாடு போட்டுட்டு தானே இருக்காங்க. இடது கை கொடுப்பது வலது கைக்கு தெரியாதுன்றாங்களா? உண்மையிலே அவருக்கு தெரியாது. மனோஜ்கியான் எப்படி உள்ள வந்தார்? இவர் வந்து அங்கே ஒர்க் பண்ணும்போது இது பண்ணும்போது ஆபா சாருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அப்போ பண்ணும்போது நீங்கள் வி ஆர் இன்ட்ரடியூசிங் யூ இன் தமிழ் அப்படின்னு அப்பயே சொல்லிட்டோம் அங்கே இரவு பாடகன் பண்ணும்போதே. இப்போ ஊமையில் எழும்போது அந்த கொஸ்டினே வரல, விசிட்டேட்டர் மனோஜ்கியான் அப்படின்னு. ஏன்னா ஆபா சார் வந்து நல்ல மியூசிக் நாலேஜ் உள்ளவர். அது எங்கே வந்து ஒரு வித்தியாசம்னா, நான்லாம் வந்து கல்லூரிக்கு வந்த பிறகு சினிமாவுக்கு வரணுன்ற தாகம் வந்தது. சினிமா மேலே மோகம் உண்டு, ஆசை உண்டு. பட் இது அந்த ஆசை தாகங்கிறது அப்போ தான் வந்தது. பட் ஆபா சார் ஸ்கூலில் படிக்கும் போதுலேருந்தே அவர் எந்த அளவுக்கு சொல்லுவார்னா, அடிமை பெண்ணில் எம்ஜிஆர் இன்ட்ரோடக்ஷனில் ஒரு மியூசிக் வரும், கேட்டிருக்கீங்களான்னு ஒரு டிஸ்கஷனில். அடிமை பெண்ணில் எம்ஜிஆர் இன்ட்ரோடக்ஷனில் ஒரு மியூசிக் வரும். அந்த மியூசிக்கை கவனிச்சு வச்சிருப்பார். இந்த இடம் ஏன் வந்து விறுவிறுப்பு ஏறுது சொல்லுங்க அப்படின்னுவார். நிறையா வந்து அவரோட சேர்ந்ததில் வந்து நிறையா நான் மியூசிக்கலி நிறையா விஷயங்களை கற்றுக்கிட்டேன். ஒரு பாட்டுங்கிறது எப்படி அமையணும், ஒரு காட்சிக்கு எப்படி இசைங்கிறது வந்து எந்த அளவு வந்து உதவும், அந்த இசையினால எப்படி ஒரு காட்சியை என்ஹான்ஸ் பண்ண முடியும், இது எல்லாமே வந்து ஆபா சார் வந்து இவர். ஏன்னா அவர் 6வது 7வதுலேருந்தே அந்த நோக்கத்திலே வராரு. ஹீரோ வரும்போது என்ன மியூசிக்கு, வில்லன் வரும்போது என்ன மியூசிக்குன்ற அளவுக்கு அவருக்கு தெரியும். அதனால கான்ஃபிடெண்ட்டாக இறங்கி வந்து இது பண்ணோம். விஜயகாந்த் சார் இடையில அப்போ போய் சந்திச்சிங்களா? அப்போ அவர் ரெகக்னைஸ் பண்ணுறதெல்லாம் வந்து இது கிடையாதுங்க. பேசுகிறது வந்து பழைய கேப்டன் அளவுக்கு பேச முடியாது. பார்த்தேன் நான் குறுக்க 2-3 தடவை போய் பார்த்தேன். பட்டு இறந்து விட்டார்னு கேட்டோன்னு தான் முடியல, தாங்க முடியல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய அடி. என்னென்னா, இருந்த வரைக்கும் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, உண்மையிலே கூட பிறந்த ஒருத்தன் நமக்கு இங்கே சென்னையில் இருக்கான். சென்னைன்னு இல்லை, கேப்டனுடைய புகழை வச்சுட்டு நீங்கள் ஆல் இண்டியா வரைக்கும் எங்கே வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிட்டு வந்துடலாம். அந்தளவு நீங்கள் இப்போ எது பண்ணுனாலும் அவர் கேட்க மாட்டார். நம்ம போய் சொல்லலாம், கேப்டன் தான் என்ன அனுப்பி வச்சாருன்னு. அந்தாண்ட போய் சொல்லுவோம், கேப்டன் நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி, எதாவது கேட்டாங்கன்னா நீங்கள் ஆமான்னு சொல்லுங்கன்னு. அப்படியா, சரி போ அப்படின்வார். அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, அது அவருடைய நட்பு கிடைச்செல்லாம் வந்து மிகப்பெரிய இதுங்க. எனக்கு கல்யாணம் ஜனவரி 21. இது வந்து திருத்தணியில் கல்யாணம். நான் முருகன் கோயிலில் வைக்கணும்னு கல்யாணம் திருத்தணியில். அதற்கு முதல் நாள் தங்கராஜன் இந்த சுந்தரா ட்ராவல்ஸ்னு படம் பண்ணார்ல, அவர் கல்யாணம் வந்து ஜனவரி 20 மதுரையில். 2 பேரும் திணறோம். ஏன்னா இவர் மதுரை போகணும், திருத்தணியும் வரணும். அப்படியா, சரி. அவர் ஒன்றுமே சொல்லலை. எங்கள் கேப்டன் நமக்கு வருவாரா இல்லை அவருக்கு போவார், 2க்கும் வந்தாருங்க. நேராக மதுரை போயிட்டு எப்படி மதுரையிலேருந்து திரும்பி இங்கே நைட்டாக காரில் வந்துட்டு ஆஃபீஸில் வந்து குளிச்சுட்டு அப்படியே அதே காரில் கிளம்பி திருத்தணி வந்தார். என்ன சொல்லுவீங்க? உண்மையிலே அவர் இருக்கிற வரைக்கும் அப்படி ஒரு சப்போர்ட் இருந்தது. இங்கே மலை மாதிரி பின்னாடி, நமக்கு பின்னாடி ஒரு இமயமலை நிற்கிதுன்ற மாதிரி. அதான் உரிமையோட சண்டை போடுவார்ன்னு. ஏன் நீ என்கிட்ட வந்து சொல்ல மாட்டியான்னு கேட்குறவன் எவங்க கேட்பான். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், ஏன் நான் தான் இருக்கேன்ல, என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதுன்னு, நான் பார்க்க மாட்டேன்னா, நீங்களாக போய் தனியாக வந்து நீங்களாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னுவார். இது மாதிரி ஒரு இதில் வந்து எனக்கு உதவி பண்ணும்போது அது பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டார் கேப்டன். அது பெரிய பிரச்சனையானது, பெரிய பிரச்சனையாக ரொம்ப எளிமையாக சால்வ் பண்ணிட்டார். சால்வ் பண்ணி முடித்து எல்லோரும் சேர்ந்து ஒரு மீட்டிங், நன்றி அறிவிப்பாட்டம் ஒரு மீட்டிங் போடுறோம். அதில் நான் பேசும்போது சொன்னேன், கேப்டன் வந்து எனக்கு அண்ணன் மாதிரி, என் அண்ணன் இருந்தால் என்ன இது பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் எனக்கு கேப்டன் பண்ணுறாரு, அண்ணன் மாதிரி அவர் அப்படின்னு. அவர் எழுந்திரிச்சு பேசும்போது சொல்கிறாரு,
அவர் பேசும்போது அண்ணன் மாதிரினாரு. நான் அண்ணன் மாதிரி இல்லை, அண்ணன் தான் அப்படின்னாரு. என்ன சொல்லுவீங்க? எனக்கு சொல்லும்போது அப்படி ஒரு மனிதருங்க கேப்டன். அவருடைய இழப்பு வந்து அவருடைய மரணத்திலே நீங்கள் அதை பார்த்துருந்துருக்கலாம். மரணத்து ஊர்வலம் வருது, எல்லாரையும் வந்து கேள்விகள் கேட்குறாங்க நிற்கிற மக்களை. எல்லாரும் ஒரு பர்சனல் விஷயத்த சொல்கிறாங்க கேப்டன்கிட்ட. என் பொண்ணு வயசுக்கு வந்தது, சடங்கு பண்ணுறதுக்கு காசு இல்லை, நான் ஆஃபீஸில் போய் கேட்டேன், எனக்கு காசு கொடுத்தது அந்த தெய்வம் தான். எல்லாரும் அப்படி எல்லார் வாழ்க்கையிலையுமே அப்படி வந்து பூந்து பூந்து இது பண்ணிட்டார். அந்தளவுக்கு வந்து உண்மையிலே தமிழ்நாடு வந்து நம்ம பண்ண பாவமாக என்னன்னு தெரியல. அவரை வந்து ஒரு பீரியடு நம்ம முதல்வராக வச்சிருந்து பார்த்துருந்தோம்னா உண்மையிலே அந்த நமக்கு வந்து அந்த இது கிடச்சிருந்துருக்கும். எதையுமே ஏன்னா முடியாதுன்னு சொல்ல மாட்டார். அடிக்கடி சொல்லுவார், ஏன் சிங்கப்பூர் ஏன் சுத்தமாக இருக்குது, நம்ம ஊர் ஏன் இப்படி இருக்குது, சென்னை ஏன் இப்படி இருக்குது, நம்ம மேலே தப்பு இருக்குது, ஆனால் அரசாங்கத்து மேலேயும் தப்பு இருக்குது, ஏன் நம்மளால் முடியாதுன்னு சொல்கிறீங்க, முடியாதுன்ற வார்த்தை முட்டாள்களுக்கு சொந்தம்னு வரும். அப்படி ஒரு அதாவது என்ன சொல்கிறது எனக்கு சொல்லவே முடியல. கேப்டன் அப்படி ஒரு மாமனிதர், ரொம்ப எளிமை. அவர் இப்படிப்பட்ட ஒரு ஹீரோவா, இப்படிப்பட்ட ஒரு இதுவா எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டாம். எது எந்நேரம் வேணாலும் அவர் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா உதவி இயக்குனர்கள் அவர் படத்தில் கூட ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. மூஞ்ச பார்த்தோன்னே சொல்லுவார், 4 மணிக்கு வரைக்கும் நம்பிக்கையாக வருவாங்க சாப்பிட்றதுக்கு. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் அப்போ படம் பண்ணிகிட்டு இருக்க இயக்குனர்களும் சாப்பிட்றதுக்கு 4 மணிக்கு வருவாங்க. ஒரு நாள் நான் பார்க்கும்போது சொல்கிறாரு, அந்த பையன் வந்து ரொம்ப பசியில் இருக்க மாதிரி தெரியுது, நீங்கள் வந்து உள்ற கரெக்டாக இருந்தால் போடு, இந்த இதெல்லாம் சுரண்டி எல்லாம் போடாத, அப்படி உள்ற இல்லைன்னா ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வந்து அவருக்கு கொடு அப்படின்ட்டு. யாருன்னே தெரியாது. என்ன சொல்லுவீங்க? நீ ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வந்து அவருக்கு கொடு. சாப்பாடு போடுறது பேருக்குன்னு கிடையாது. அவங்க ஆஃபீஸில் வந்து அதுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி சொன்னார் ராவுத்தர். ஒரு தடவை கேப்டன் வந்து சாப்பிட உட்காந்துட்டாரான். கேப்டனோட ஆரம்ப காலகட்டம். அப்போ இவரும் வந்து கூட வந்து கேப்டன் போகிற இடத்துக்கெல்லாம் போவார். ஏன்னா இவர் வந்து காலையில் கதை சொல்கிறதுக்கு இதுக்குன்னு போயிட்டு மத்தியானம் சாப்பிடும்போது கேப்டன் எந்த படத்தில் நடிக்கிறாரோ அந்த இதுக்கு வந்துடுவாங்க. இன்றைக்கி நம்ம சினிமாவில் தான் அப்படி ஒரு இது ப்ரொடக்ஷன் நாட்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பமாய் தான் அப்படி வந்து நம்மளை கவனித்து வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. அதுமாதிரி ராவுத்தர் வந்தவுடனே வெயிட் பண்ணு, எல்லோரும் போகட்டும் அப்படின்ட்டு எல்லோரும் முடிஞ்சோடனே எல்லாரும் கூப்பிட்டு சினிமா வாய்ப்பு தேடும் பலர் வந்து இன்றைக்கி அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படி வந்து கேப்டன் உக்காந்துட்டார். இவர் வந்து சாப்பிட்றதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கார். இவர் பார்த்துட்டு இருக்கார். கேப்டன் உட்காந்து சாப்பாடை பிசைஞ்சிட்டாராம். மேனேஜர் வந்து யாரோ ஒருத்தர் டிரைவரை அழைச்சிட்டு வராராம். அவருக்கு என்னென்னா டிரைவர்ஸ் கிளம்பி போய் மத்தியானம் யாரோ ஒருத்தரை பிக்கப் பண்ணிட்டு வரணும். யாரை எழுப்புறதுன்னு அவர் பார்த்துட்டு வர்றாரு. இடம் இல்லை. அதான் நம்மால் பிசைஞ்சிட்டு எடுக்கிறாராம். கரெக்டாக வந்து இரு ஒரு நிமிஷம், நீ அப்புறம் சாப்பிடு, வா உட்கார்றா அப்படின்னு அவ்வளோ. கேப்டன் எழுந்திரிச்சு கையை கழுவிட்டு ராவுத்தர்கிட்ட வந்தாராம். ராவுத்தர் அப்படியே கண்ணில் தண்ணி வருது. சொல்கிறாரு, அப்படியே அழுகிறேன் நான், எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. அப்போ தான் நான் வேண்டுனேன், கடவுளை வேண்டுனேன், கடவுள் புண்ணியத்தில் அவன் பெரிய ஆளாக வந்துட்டானா தினசரி யார் வந்தாலும் சரி இல்லைன்னு சொல்லாமல் சோறு போடணும் நம்ம. அதை வந்து அவர் கண்ணு முன்னாடி பார்த்துட்டாரு. கேப்டன் வந்து சகஜமாக எடுத்துக்கிட்டு வராராம். அது அர்ஜென்ட்டாக அவன் போகணும், அப்புறம் என்ன பண்ணுவாங்க, எங்கேயா உட்கார வச்சு அவனை சாப்பிட வச்சு தானே அவனை அடுத்த இதில் உட்காந்து சாப்பிட போகிறான் இல்லைன்னா அப்படின்றாராம். அந்த இதுதான் அவங்க ஆஃபீஸில் வந்து ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தினசரி வந்து பொட்டலம் வரும். அப்போ அவங்களுக்கு ஒரு ஹோட்டல் இருந்து நியூ மதுரை ரெஸ்டாரண்ட்டுன்னு, அந்த ஹோட்டல்லேருந்து புளி சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி பொட்டலங்கள் வரும். இப்போ இருக்கிற இந்த சில்வர் பேக்கில் வந்து இது பண்ணி பெரிய 2 கண்டெய்னரில் வந்து இருக்கும். இவர் என்ன சொல்லுவார் ராவுத்தர், அங்கே உட்காந்துருக்கும்போது கேப்டன் இருந்தாலும் சொல்லுவார், போய் வந்து அதுலேருந்து ஒன்று கீழேருந்து எடுத்துக்கிட்டு வந்துவார். எடுத்துக்கிட்டு வந்து அதை பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு கேப்டன் வாயில் போட்டு பார்ப்பார். ராவுத்தர் வாங்கி போட்டு பார்ப்பார். நமக்கு கொடுப்பாங்க ஆளுக்கு ஒரு ஒரு உருண்டை. கரெக்டாக இருக்குல்ல, கொடுங்க அப்படின்வார். இவ்வளோக்கு யாருக்கு கொடுக்குறோம், அங்கே இருக்கிற சாதாரண ஆட்கள் சாப்பாடுக்கு வந்து கேட்குறவங்களுக்கு கொடுக்குறோம். அதுவும் கரெக்டாக இருக்க வேண்டும்னு நினைக்கிறவர் அவர். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் வந்து எல்லோரும் சாப்பிட்ணும் அப்படின்னு தான் அவருடைய படத்தில் முதல்ல இவ்வளவு ஏன் உழவன்மகன் கதையெல்லாம் முடிச்சிட்டோம். கதை சொல்கிறேன்னா அவர் ஃபஸ்ட்டு கேள்வி ஆர்டிஸ்ட் யார் என்ன எல்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இவர் வந்தவுடனே, ஏன்னா இவர் கம்பெனி அது கேப்டன் கம்பெனின்னு ஆரம்பித்து பண்ணுற படம் வந்து உழவன்மகன். அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தாரு. அதெல்லாம் மறக்க முடியாத விஷயம்.
ஃபஸ்ட்டு கேள்வி என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு வந்த உடனே கதையெல்லாம் ஓகே தானே, நம்ம கம்பெனியில் சாப்பாடு எம்ஜிஆர் கம்பெனியில் தான் எல்லாருக்கும் சரிசமமாக போடுவாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த விட நம்ம போடணும்தா அப்படின்றாரு. அவருடைய எண்ணம் எங்கே இருந்திருக்கு பாருங்க. படம் எடுக்கிறத விட படம் எடுக்கிறத விட இந்த படத்தில் என்ன லாபம் வரும், யார் ஆர்டிஸ்ட்டு, இது அதெல்லாம் வந்து செகண்டாக தான் அவருக்கு இருக்குது. அவர் படம் எடுக்கிறத என்ன நினைக்கிறாருன்னா, இது நமக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ இந்த படத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு நம்ம சாப்பாடு போடுற ஒரு சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும்னு எவங்க நினைப்போம். இந்த மாதிரி செய்யணுங்கிறது பிறவிலே உங்கள் கூட ஒட்டிகிட்டு இருந்தால் தான் வரும். இன்றைக்கி என்ன அங்கே போய் பார்த்தீங்கன்னா கேப்டன் கோயிலில் இன்றைக்கும் வர்றவங்க அத்தனை பேருக்கு வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. எத்தனையோ பேருக்கு. அதாவது வந்து எப்படி சொல்கிறது, கொரோனா காலகட்டத்தில் புதைக்கிறதுக்கு எங்கேயுமே வந்து அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க கொரோனா பாடியை. ஆண்டலர் கல்லூரி வாழகத்தில் புதைச்சிக்கங்கன்னாரு. யோசிச்சு பாருங்க, புதைச்சா அந்த இடத்தோட வேல்யூ என்ன ஆகும், மதிப்பு குறையுமா? அதுவும் கல்லூரி சொல்கிறாரு. ஏங்க, ஒரு சக மனிதனை நம்ம கூட இருக்கிறவன் அண்ணனோ தம்பியோ, நம்ம அண்ணனோ தம்பியோ இதாக இருந்தானா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? புதைக்க முடியாதுன்னு சொன்னோன்னா என்ன பண்ண முடியும்? தூக்கிட்டு எங்கே போவோம்? அதை விட என்ன காசு பணம் என்ன இது போகட்டும், அந்த இடம் ஃபுல்லாகவே அவங்க புதைக்கிறனா புதைச்சிக்கிட்டோம் அப்படின்ட்டு. இந்த மனசே வந்து அது இயல்பாக உள்ளுக்குள்ளேருந்து வரணும். அது வந்து கேப்டன் குண்டு. என்னத்தை சொல்கிறேன், நான் நிறையா அவர் கூட இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துருக்கேன். அதாவது வந்து இடது கை கொடுப்பது வலது கைக்கு தெரியாதுன்றாங்களா, உண்மையிலே அவருக்கு தெரியாது. நேத்தி வந்து காசு வாங்கினோம், அடுத்த நாள் வந்து காசு வாங்குவோம் தெரியாது. நேற்று என்கிட்ட ஒரு உதவி இயக்குனர் நேற்று தான் சொன்னார், இதை சொல்லிகிட்டே இருந்தார். கேப்டன் ஆஃபீஸுக்கு சாப்பாடு வாங்குறதுக்குன்னே போவோம், இவ்வளவுக்கும் நாங்கள் கேப்டனோட வந்து பெருசாக இது பண்ண எல்லாம் கிடையாது. நேராக ஆஃபீஸில் போய் உட்காந்துருக்கும் போது பார்த்தோன்னே எந்த ஒரு மதுரை தானே, எதுக்கு வந்த, சினிமா எடுக்கவா, அவங்களுக்குலாம் ஒரு வேலையே கிடையாதா, சாப்பிட்டியா, பேசாமல் இருப்போம், சரி இரு வாடா அப்படின்னு கூப்பிட்டு கையில் 100 ரூபா காசை கொடுத்து சாப்பிட்டுட்டு ஒழுங்காக பஸ் ஏறி மதுரைக்கு போகணுன்னு பஸ்ஸு டிக்கெட்டு புக் பண்ணி கொடுத்தாராம். இவங்க போய் அந்த பஸ்ஸு டிக்கெட்டை விற்றுட்டு 150 ரூபாய் 120 ரூபாய் மதுரைக்கு அவன் 20 ரூபா கழிச்சிட்டு 100 ரூபா கொடுப்பானா. அந்த 100 ரூபாயை வாங்கிட்டு வந்து அடுத்த ஒரு வாரம் ஓட்டுறது. 4-5 பேர் இருப்பாங்களாம். 5 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இந்த மாதிரி கேப்டன் ஆஃபீஸ்க்கு போவாங்களாம். கேப்டனுக்கே தெரியாமல் எங்களுக்கு சோறு போட்டு எங்களை வாழ வச்சுட்டு இருந்தவர் வந்து கேப்டன் தான் அப்படின்றார். என்ன சொல்லுவீங்க? அப்படி ஒரு, அதாவது ஒரு மாமனிதருங்க, மாமனிதர். அவரை இழந்தது வந்து உண்மையிலே நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் தான், இழப்பு தான், தவிர்க்க முடியாத ஒரு இழப்பு. அதாவது ஒரு நல்ல இதயம் கொண்ட மனிதர்களை நம்ம பார்க்குறதே இப்போல்லாம் வந்து ரொம்ப அரிய விஷயமாயிடுச்சு. வெகுளியான ஒரு மனிதர், வெளிப்படையான மனிதர். எதாக இருந்தாலும் வந்து அவர் கோவப்படுறாருன்னா கோவம் வரும் மனுஷனுக்கு. வந்து கோவத்தை மறைக்கிறது வந்து மறைக்கலாம் எல்லாரும், இவர் மறைக்க மாட்டார் கோவத்தை. தப்புன்னா தப்புன்னு சொல்லுவார், எனக்கு பிடிக்கல அது, நீங்கள் அப்படி பண்ண, நீங்கள் அப்படி பேசுனது எனக்கு பிடிக்கல அப்படின்னுவார். ஸ்ட்ரைட்டாக சொல்லுவார். மறைச்சி பேசுகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இயல்பாக பேசுவார், வெகுளித்தனமாக பேசுவார். அப்படி ஒரு மாமனிதர். அது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய மனிதர் வந்து கேப்டன். இந்த ஊமை விழிகள் படம் நிறைவடைந்த பிறகு தீனதயாள் அந்த கதாபாத்திரத்தை நடித்ததை பற்றி என்ன பகிர்ந்துக்கிட்டார் விஜயகாந்த் சார்? ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி சொன்னார், ரொம்ப நல்லா சொன்னார். அதாவது நீங்கள் படுத்தும் போது என்னை போட்டு படுத்தி எடுத்துட்டீங்க. ஏன்னா முதல்ல எல்லாம் இத்தனை கேரக்டர் இருக்கிறதுனால விஜயகாந்த் கேரக்டருக்கு நாங்கள் கேட்டதே வந்து 7 நாள் கேட்டோம். 7லேருந்து 8 நாள் ஆகும் கேப்டன் அப்படின்னு. கடைசி வரைக்கும் கிண்டலாக சொல்லிட்டு இருப்பார். 7 நாள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட என்னை வச்சு 50 நாளைக்கு மேலே பண்ணோம். அப்படியா? டெய்லி அவர் வந்துடுவார், 50 நாளைக்கு மேலே பண்ணிவிட்டு என்னை வச்சு 7 நாள் நீங்கள் கேட்டீங்க, போங்கன்னு. அந்த மாதிரி அது ரொம்ப ரசித்தார். ஏன்னா பல பத்திரிகைகளில் வந்து அப்படி ஒரு பாராட்டு. அதாவது விஜயகாந்த் வந்து இப்படி ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காரு. ஆமாம், மெஜஸ்டிக்காக அந்த கிராண்டியரு, அதாவது அந்த பாட்டு பாடாமல் பண்ணது, இது எல்லாத்தையுமே வந்து பத்திரிகையில் அப்படி பாராட்டுறாங்க. சாதாரண ஒரு சின்ன இது பண்ணிட்டு இருந்த விஜயகாந்த் டப்புன்னு வந்து ஒரு இதுக்கு போயிட்டு லவ்வுக்கு வந்து. ஏன்னா அதில் கதைப்படியாகவும் நிறைய நல்ல விஷயங்கள் அவர் கொடுத்துருந்தோம். என்னென்னா தன்னுடைய கோவத்தை வந்து ஒரு டிஎஸ்பியாக இருந்து நான் அழுகக்கூடாதுன்னு சொல்லி அந்த கோவத்தை காட்டாமல் அந்த டேபிளை உடைச்சிட்டு அழுவார்.
டேபிளை உடச்சிட்டு அப்படியே உட்காருவார், கண்ணில் தானாக தண்ணி வரும். இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அவரே வந்து சொன்னார். அதற்கு பிறகு பல படங்களில் பார்த்தீங்கன்னா கேப்டனுடைய ஆக்டிங் இதுவே வந்து பரிமாணத்தையே வந்து மாற்றியிருந்தார். ரொம்ப என்ஜாய் பண்ணார் அந்த கேரக்டர் அவர். நாங்கள் அதுக்கு பிறகு தான் அவர் வரிசையாக காக்கி சட்டை ரோல்கள் வர ஆரம்பிச்சுது. கிண்டலே பண்ணுவோம், ஒரு ட்ரெஸ்ஸு தச்சு வச்சு கேப்டன் இங்கேருந்து போகும்போதே போட்டுக்கிட்டு போயிடலாம், அங்கே போய் ஏன் 10 10 பார்க்க வேண்டான்னு லிட்டரலாகவே வச்சுருந்தார். போலீஸ் ட்ரெஸ் வந்து வீட்டிலேயே இருக்கும், தேவையான எடுத்து போட்டுட்டு போயிடுவார். அப்படியே அந்த மாதிரி ஒரு மாமனிதர். இந்த தீனதயாள் கேரக்டர் வந்து இந்த இவ்வளவு தூரத்துக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்குங்க. அதே படத்தில் வந்து தேங்காய் சீனிவாசனுடைய அதோடைய நடிப்பை பற்றி யாரும் அதிகமாக பேசுகிறதே இல்லை. அது எதனால்? நீங்கள் அவரோட ஒர்க் பண்ண அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.